தனுசு ராசியில உள்ள பெண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்ன இல்ல 25 வயசுக்குள்ள உங்க அப்பாவுக்கு ஆகாது. அது உடல்நல குறைவும் வரலாம், மனசோர்வும் வரலாம், கடனாளியா ஆகலாம், மரணமே பாவிக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காதல் சொல்லக்கூடிய ஒரு நோயில நீங்க மாட்டிக்குவீங்க. குடும்பத்துக்கு தலை சாயக்கூடிய ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணி சிறு வயசுலே உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டியும் பிறந்துடும். மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியில உள்ளவர்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும், சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். ஜாலியா வாழணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா பேசணும், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சந்தோஷமா வாழணும். ஆனா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளின்னு சொல்லும் போதுதான் உங்களுடைய தம்பிக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பேச்சு, உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்க வேண்டிய பாசம் தம்பிக்கு ஆவாது. எதிரியே உங்க தம்பியா தான் இருப்பார். அதனால கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு எதிரிகள் யாரா இருந்தாலும் தும்சகதி ஆகக்கூடியது உண்டு. அந்த தம்பிக்கு துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. பொதுவா ஒரு ஜாதகருக்கு ஒரு ஆணுக்கு பெண் நண்பர்கள் இல்லைன்னா வாழ்க்கை பிரகாசிக்காது. ஆனா பெண் நண்பர்கள் இல்லாத ஒரு அந்த நட்பு உங்களை ஏமாத்திடும், காசு பணத்தை பறிக்கும். உங்க குடும்பத்துல நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இங்க கொடுப்பீங்க. இதனால தான் இடையூறு வரக்கூடிய தருணம் உடல் சோர்வாயி உடலுக்கு சர்ஜரி வரக்கூடிய தருணம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசி ஒரு போக்கஸ், வில் ஏந்திய மனிதன், குறிக்கோளோட வாழக்கூடியவங்க, குணமோட இருக்கக்கூடியவங்க, படிக்காத மேதைன்னு சொல்லலாம். பல பேர் பெண்கள் தான் தனுசு ராசியில நல்லா படிப்பாங்க. படிச்சு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ, அதிகார தோரணையான வேலையோ, ஏதோ கணனி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் லைன்ல கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். தனுசு ராசியில உள்ள பெண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்ன இல்ல 25 வயசுக்குள்ள உங்க அப்பாவுக்கு ஆகாது. அது உடல்நல குறைவும் வரலாம், மனசோர்வும் வரலாம், கடனாளியா ஆகலாம், மரணமே பாவிக்கக்கூடிய தருணங்களும் வரலாம். இப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது காதல் சொல்லக்கூடிய ஒரு நோயில நீங்க மாட்டிக்குவீங்க. குடும்பத்துக்கு தலை சாயக்கூடிய ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணி சிறு வயசுலே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும், குழந்தை குட்டியும் பிறந்துடும். மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியில உள்ளவர்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும், சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே உங்க ஆயுசு பாதி போயிடும். ஒரு 25 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, 7ஆம் பொருத்தமா இருக்கும். அந்த நேரத்துல கணவனை கூட்டுக்கிட்டு தனி குடுத்தனம் போயிடுவீங்க. உங்க கணவனும் கஷ்டப்படுவாரு, நீங்களும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு தான் உங்க குழந்தைகளை நீங்க வாழ வைக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணணும். இருந்தாலும் கல்லு மண்ணு சுமந்தாது கணவனையும் பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய தருணம் உண்டு. 40 வயது உங்களுக்கு ஆகும்போது உடல் நல குறைவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பல காசு பணங்கள் விரயமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கவனம் தேவை. ஆனா ஆண்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. சுகபோகி, ஜாலியா வாழணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா பேசணும், அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சந்தோஷமா வாழணும். ஆனா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளின்னு சொல்லும் போதுதான் உங்களுடைய தம்பிக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய பேச்சு, உங்க மனைவி மேல நீங்க வச்சிருக்க வேண்டிய பாசம் தம்பிக்கு ஆவாது. எதிரியே உங்க தம்பியா தான் இருப்பார். அதனால கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு எதிரிகள் யாரா இருந்தாலும் தும்சகதி ஆகக்கூடியது உண்டு. அந்த தம்பிக்கு துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா தனுசு ராசி குருவுடைய ராசி, உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. குரு கடாட்சியம் உடைய ராசி. நிறைய பேரு பிடி மாஸ்டர், எக்ஸசைஸ் பண்ணக்கூடியதுக்கு உண்டான மாஸ்டர், ஜிம் மாஸ்டர், தொழிற்கல்வி கத்துக் கொடுக்கக்கூடியவங்க, ஆசிரியர்,
இவங்க தான் நிறைய பேர் இந்த ஜாதகத்துல இருப்பீங்க. இருந்திருந்தா கூட தனுசு ராசிக்கார ஆண்கள் குருவுடைய ராசியா இருக்கிறனால மோகங்கள் கொஞ்சம் இருக்கும், பெண் மோகங்கள் கொஞ்சம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணி தன்னுடைய மனைவி மக்கள் மேல பாசமா இருந்து இல்லற வாழ்க்கையை இனிமை கொண்டாடி தானம் பண்ணுங்க, இல்லைன்னா தியானம் பண்ணுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா பிரபஞ்ச விதி உங்க தலைமையில பட்டு உங்க வாழ்க்கை பேரும் புகழோட இருக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த பேரும் புகழும் உண்டாவதற்கு எவ்வளவு காலகட்டங்கள் இருக்குது சொல்ற. ராகு மாறி கொடுக்கிற கிரகம் யாருமே கிடையாது. அள்ளி கொடுப்பாரு, பேரையும் கொடுப்பாரு, புகழையும் கொடுப்பாரு, காசை கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, பங்களா வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு 4 திசையிலையும் காசு கொடுத்த உடனே மனைவி மக்கள் அகமகிழ்ந்து சொந்த பந்தங்கள் உங்க மேல கெட்ட பார்வை, இவன் பாரு இப்படி வளர்ந்துட்டானே, இந்த மாதிரி சம்பாதிக்கானுங்கிற கெட்ட பார்வையில இருந்தாலும் உங்க வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் மனைவி அல்லாத ஒரு நட்பு கிடைக்கும். பொதுவா ஒரு ஜாதகருக்கு ஒரு ஆணுக்கு பெண் நண்பர்கள் இல்லைன்னா வாழ்க்கை பிரகாசிக்காது. ஆனா பெண் நண்பர்கள் இல்லாத ஒரு நட்பு, அந்த நட்பு உங்களை ஏமாத்திடும், காசு பணத்தை பறிக்கும். உங்க குடும்பத்துல நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இங்க கொடுப்பீங்க. இதனால தான் இடையூறு வரக்கூடிய தருணம் உடல் சோர்வாயி உடலுக்கு சர்ஜரி வரக்கூடிய தருணம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். குடல் 5 இந்திரியங்கள்லயும் எதுவுமே செயலிழக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தலையில மைய தடவிடுவாங்க. கவனமா இருக்கணும் தனுசு ராசி ஆண்கள். தொழில் தடை, தொழில் முடக்கம், சுகாதார சுப காரியங்கள் நடக்காமல் இருப்பது, தீய சக்திகளின் பாதிப்பு நடக்கிறது. எங்களுக்கு எப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க கேட்கறாங்க. அப்படி நடந்துருச்சு, இப்ப அதுல தப்பிக்கணும். நாங்க தாராளமா இதை பத்தி நான் சொல்றேன். மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் இருக்க வேண்டிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல இடையூறுகளை இன்னல்களை தாண்டித்தான் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போக முடியும். ஏன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள், கிரகங்களுடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய பாதகம், கிரகங்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய தீங்குகள், அதாவது தசநாதன் தசா புத்தின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கும் போது தசாநாதன் சூரிய தசை நடக்கும் போது புத்தி ராகு மகாதசையோ கேது மகாதசையோ சனி மகாதிசையோ இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு கிரகங்களுடைய சாதகம், அதாவது கிரகங்களுடைய தன்மை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு இடையூறு வரும். எல்லா ராசிகளுக்கும் வராது, எல்லா நேரமும் வராது. நோய் வரும், கடன் வரும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டைகள் வரும், வீட்டுல இருக்கிற எண்ணெய் பாட்டில் உடையும், கதவு உடையும். இந்த மாதிரியான துர்பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனா காட்டும். உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு முன் உதாரணமா காமிச்சு கொடுக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் வரும்போதுதான் நம்ம போய் சாமியை போய் வேண்டுவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச சாமி. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள்ல ஏகப்பட்ட சாமிகள் இருந்திருந்தா கூட குலதெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். எனக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய ஒரு விநாயகர் கோயிலோ முருகன் கோவிலோ அம்மன் கோயிலையோ முறையான வழிபாடுகள் ஒரு 11 வாரம் இல்ல 48 நாட்கள் அந்த கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க கஷ்டம் போச்சு. எதிரிகள் விடக்கூடிய ஏவல் ஒரு கட்ட கால வயசுக்கு மேலதான் அந்த ஏவலே பலிக்கும். உடனே சின்ன வயசுலயே பலிக்காது. ஒரு 30 வயசு தாண்டி 50 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த ஏவலே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை கூட இந்த மாதிரியான கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கும் முறையா போனீங்கன்னா உங்க தலைமுடி கூட கொட்டாது. 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு அற்புதமா வாழலாம். ஜோதிடம் என்பது ஒரு திடகாத்திரியம். அந்த திடமா சொல்றோம் பாருங்க, நாளைக்கு உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, உனக்கு இந்த தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசநாதன் இந்த புத்தி நடக்கிறதுனால இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னவன அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களோ வழிபாடுகளையோ நீங்க கரெக்டா முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு குறை கூட வராது. உண்ண உறங்க உறவிடத்திற்கு பஞ்சம் வராது. ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பின்தாங்கியே இருக்கிறான்,
முன்னுக்கு வராம இருக்கான்னா இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் தான். அப்ப கிரகங்களை நம்ம மதிச்சு கிரகத்துக்கு உண்டான அமைப்பை காலையில சூரியனை ஒரு 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாயந்தரம் 5:45க்கு சூரியன் மறைஞ்சு சந்திரன் தெரியும், அந்த சந்திரனை பார்க்கணும். அதே போல பௌர்ணமி எப்ப பௌர்ணமி ஆரம்பிக்கோ அந்த இரவு ஏதாவது ஒரு கோயில் இருந்து பௌர்ணமியை பார்த்தாலோ உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம செய்யக்கூடியது இயற்கையை வழிபடணும், இயற்கையே நம்ம அண்ணன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த 10 விரல் இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்கு, a man has the best friend has his 10 fingers only. இந்த 10 விரல்களும் நம்ம நண்பர்கள். ஏன்னா இந்த விரல் பேர் புதன், இது சூரியன், இது சனி, இது குரு, இது சுக்கிரன், இது சந்திரன், இது செவ்வாய். அப்ப இந்த 10 பேர்களும் நம்மளுடைய உள்ள அடக்கி இருக்கு. சூரியன் கேட்கும் போது நம்ம அப்பா, சந்திரன் சொல்லக்கூடியது நம்ம அம்மா, நம்மளுடைய மாமியார். சூரியன்னா மாமனாரையும் குறிக்கும், செவ்வாய்னா அண்ணன், அங்காளி, பங்காளி, அக்கா, தங்கச்சி. சனீஸ்வர பகவான்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்க வீட்டுக்கு பிளம்பரு, உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவரு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வேண்டியவர் தான் சனீஸ்வர பகவான். குரு பகவான் உங்க குழந்தை, உங்களுடைய ஆசிரியர். சுக்கிரன் உங்களுடைய காதலி, உங்களுடைய மனைவி, இந்த மாதிரியான ஒரு தன்மையை குறிக்கும். இவங்களை எல்லாத்தையும் முறையா வழிபட்டுக்கிட்டு கிரகத்துக்கு உண்டான சாந்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை பிரகாசம் தான் ஐயா, எந்த குறையும் வராது. உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைகளா, இன்னல் இடையூறுகளா, உடல் நல குறைவா, மனசோர்வா, பணசோர்வா, ஏதாவது ஒரு ஏவல்னால இன்னல்கள் துன்பங்கள் பண்ணிருக்காங்களா, அதை சரி பண்றதுக்கு என்னால முடியும், சின்ன வழிபாட்டுனால முடியும். சென்னையில என்ன மீட் பண்ணணும்னா சென்னை தாம்பரம், அதாவது KGF கருப்புசாமின்னு கேட்டு கூகுள் மேப்ல டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் வரும். போன் பண்ணிட்டு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எல்லாம் நிறைவாகட்டும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.